பிக் பேஸ் லீக் 2024-25 25வது போட்டி பிரிஸ்பன் ஹீட் சிட்னி தண்டர் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீம்ஸையும் சீனியர்ஸ் தான் லீட் பண்ணுறாங்க. எந்த டீம் ஜெயிக்க போகுது? தண்டரை பொறுத்த வரைக்கும் பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாங்க, பெட்டராக விளையாடுறாங்க. ஹீட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஹோம் அட்வான்டேஜ் எடுத்து இன்றைக்கி ஜெயிப்பாங்களாம். அட்டமசிக்கிரிக்க 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இதுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரெடிக்ஷனில் நீங்கள் ஏர்னிங்ஸ் ஏற்படுத்த முடியும். பர்டிகுலராக அந்த டீம் ஜெயிக்கும், பர்டிகுலராக அந்த பிளேயர் பெட்டராக விளையாடுவாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அப்பையும் நிறைய ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலான்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. தகாபா பிரிஸ்பானில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 6 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:15 PM ஸ்டார்ட் ஆகுது. 63 போட்டியில் 30 பேட் ஃபஸ்ட்டு, 31 சேஸிங்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நல்ல டீம் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக பிரிஸ்பான் போது ஹீட்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த சீசனில் அவங்களோட அட்வான்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பர்சன்டேஜாக டவுன் ஆகிருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். இங்கே இருக்க பிளேயர்ஸு 165 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். இது கண்டிப்பாக நல்ல நம்பர். பேட்டிங் பேஸில் யோசித்து போகணும். பட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் ஸ்கோர் போயிருக்கு. இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. பிரிஸ்பன் ஹீட் 224-5 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மழைக்காரணமான மேட்ச் 109-4 அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ லோ ஸ்கோர்னு இதை யோசிக்க வேண்டாம். 150க்கு பிலோவா 18 டைம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 190க்கு எபோவா 13 டைம்ஸ். மிடில் பேஸ்லேயும் 15-16 அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது ஒரு மாதிரி இருந்ததில்ல, டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் இருந்திருக்கு. டிஃபென்ஸ் கண்டிஷன் இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் மாறி இருந்திருக்கு. ரீசன்ட் ஸ்கோரிங் இந்த வருஷம் இந்த சீசன் அப்படின்ற மாதிரி இடத்துல யோசிக்கும்போது இந்த சீசனில் 3 போட்டி ஒன்றில் 174-6 அப்படின்னு முடிஞ்சப்போ 175 அடிச்சு பிரிஸ்பன் ஹீட் ஜெயிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு எகென்ஸ்டாக. அந்த போட்டியும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெயிக்க வேண்டியது க்ளோஸாக வந்த இடத்துல ஒரு ஓவர்னால ஹீட் பக்கம் கேம் சேஞ்ச் ஆச்சு. மற்றபடி ஹீட் இந்த சீசனில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இல்லை. பட் போன சீசனில் பயங்கரமாக இருந்திருக்காங்க. போன சீசன் அவங்க சாம்பியன் சைடு இல்லையா, அதனால் நல்லா வின்னு. சொல்லப்போனால் இப்போ இந்த சீசனில் 2 போட்டி தோல்வி அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி வெற்றிகள் மட்டுமே இருந்திருக்கு. ஸ்டார்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஸோ அதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. ஹீட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பிரிஸ்பன் ஹீட்டு ஜாக் வில்டர்மவுத் மறுபடியும் வராரு, ஆனால் 11க்குள்ளே வரமாட்டார். ஸோ அது நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸ்குவாடுக்குள்ளே இன் அண்ட் அவுட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நேசர் வருவார், இப்போ வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் வரல. ப்ராக்டிஸ் பேஸில் இருக்கனால இந்த போட்டி வந்துடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒரு பவுலர்ஸ் அதிகமாக அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் இருப்பார், அதை பார்க்கலாம். அண்ட் டாம் அல்சாப் வர்றாரு. ஸோ போன போட்டியிலே இருந்திருக்கணும். ஸோ அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மழைனால இல்லாதனால தெரியல. பேண்டன் இல்லை, அதனால் அல்சாப் அந்த பிளேஸில். ஸோ பேண்டனை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார் அல்சாப்போட இன்ஜுரினால். மறுபடியும் அல்சாப் வர்றதுனால பேண்டன் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். காலின் முன்ரோ ஓப்பன் பண்ணுவார் வித் அல்சாப்பு. அல்சாப் டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். முன்ரோ பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாலாம் இல்லை. நாதன் மெக்ஸ்வீனி டீசெண்டான பேட்டை டாப் ஆடல் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனன்ட்ஸ்லேயும் இருக்கிறதுனால அங்கே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக மெக்ஸ்வீனி சைடு இருக்கலாம். பட் இன்னொரு பாயிண்ட்டும் யோசிக்கணும். பவுலிங் ஆப்ஷன் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா மைக்கேல் நேசர் வரதுனால இருக்குது. ஸோ அந்த இடத்துல மெக்ஸ்வீனிக்கான ஓவர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். பட் மேட்சப் பேஸில் யோசிச்சா மெக்ஸ்வீனி யோசிப்பாங்க. மாட்ரென்ஸா கூட அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் மாட்ரென்ஸாவுக்கு பவுலிங் பேஸில் அவ்வளோவா கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது, ஆப்ஷன் ஹெவியாக இருக்கிறதுனால. மேக்ஸ் பிரையன்ட் போன போட்டியில் சூப்பராக விளையாண்டார். கண்டிப்பாக டீசன்ட் பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. டாப் ஆர்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தும் பார்த்துருக்கோம். லேட்டர் பேஸில் பாசிபிளாக பவர்ஸ் வச்சு இந்த மாதிரி இடத்த யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற ஆங்கிளில் பிரையன்ட்டை இங்கே வச்சுருக்காங்க. அது நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்கார் ஓவரால் அந்த சீரீஸில். பவுல் வால்டர், நேசர், பேர்லெட்டு இவங்கெல்லாம் பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. இங்கே ஸ்பென்சர் ஜான்சன், ஸ்வெப்சன், குஹன்மேன் இவங்கெல்லாம் கண்ட்ரோலாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். ஆனால் விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியல. ஜான்சன் பொறுத்த வரைக்கும் வந்த போட்டியில் நல்லா பவுல் பண்ணார், அடுத்தடுத்த போட்டியில் ஓகேவாக பண்ணுறாரு. கண்டிப்பாக இப்போ பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரு விக்கெட் டேக்கிங் பேஸில். ஸ்வெப்சன், குஹன்மேன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் விக்கெட் டேக்கிங் பேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் குறைவாக இருக்குது. அதில் குஹன்மேன் கொஞ்சம் பெட்டர், ஸ்வெப்சனுக்கு ஓவராக பார்க்கலாம். சிட்னி தண்டர் இந்த டீமில் ஒரு இன்ஜுரி கன்சர்ன், பயங்கரமான ஒரு கொல்யூஷன். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு.
சாம்ஸ் அண்டு பேஹாண்டாஃப் அவங்க 2 பேரும் பான்கிராஃப்ட் ஸோ இவங்க 2 பேரும் அந்த இன்ஜுரினால் டான் கிறிஸ்டியனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவர் இந்த சீசனில் ஸ்குவாட்லேயே கிடையாது, கோச்சாக இருந்தார், அசிஸ்டன்ட் கோச்சாக. அவர் உள்ள சிட்னி தண்டருக்காக வந்திருக்காரு. இது பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். டான் கிறிஸ்டியனோட கேம் எந்த அளவுக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்டில் ஃபிட்னஸ் பேஸில் அவரை டவுன் பண்ணி பார்க்க முடியாது. சூப்பராக விளையாண்டுருக்காரு. அவரோட அந்த பவுலிங் எண்ட் ஓவர்ஸில் பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபினிஷிங் பேஸில் செம்மையாக இருந்து பார்த்துருக்கோம். மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமா பார்க்கலாம். லியாம் ஹார்ட்ஸை டாபி கிரே பாசிபிளாக பெஞ்சில் தொடருவாங்க. டான் கிறிஸ்டியன் டைரெக்டாக 11 வந்துடுவார். வார்னர் அண்ட் நிக்கிட்டராஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்டு ரூதர்ஃபோர்டு 1 டவுன் பேட்ஸ்மேனாக அனுப்புகிறாங்க. பட் இது வரைக்கும் அவரோட சக்ஸஸ் பார்க்கல. கண்டிப்பாக சூப்பர் பிளே, அதில் டவுட்டே இல்லை. போன போட்டியில் எண்டில் ஓரளவுக்கு சூப்பர் ஃபினிஷ் கொடுத்தார். ஸோ அந்த பேஸில் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி இருக்குது, அதில் டவுட் இல்லை. இந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி வர போட்டிகளை பெட்டர் ஆகலாம். பவுலிங் பேஸில் அடிஷ்னல் கன்சிடரபிளாக பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கும்போது டாம் ஆண்ட்ரூஸ், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், க்ரீன் ஓகே ஆஃப் பிரேக் பவுலிங் வீசலாம். ஆண்ட்ரூஸும் பார்த்தீங்கன்னா ஆம்பால்ஸ் போடுறாரு, அவர் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. தேவைப்பட்ட ரூதர்ஃபோர்ட் பவுலிங் தான் போயாகணும். அந்த பேஸில் அங்கே யோசிக்கணும். ஒலிவர் டேவிஸ் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. சொல்லப்போனால் இந்த டீமுக்கு பெஸ்ட் பேட்டராக இவர் இருப்பார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் இந்த சீசனில் நடக்கலை. போன சீசனில் நான் ஓரளவுக்கு விளையாண்டார். அது என்ன சொல்லப்போனால் ஏர்லி ஸ்டேஜ், அந்த இடத்துல நர்வ்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் நிறைய போட்டிகளில் சீனியராக மெச்சூரிட்டி கொடுக்குற ஒரு பிளேயர்ஸ் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீசன் அவருக்கான சீசனாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணாலும் ஒரு சில இன்னிங்ஸ் மட்டும் ஸ்டார்ட் கொடுத்தாரு, கன்வர்ஷன் இல்லை. பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர். இவர் டாப் ஆர்டரில் நிக்கிட்டராஸ், ரூதர்ஃபோர்டு, ஒலிவர் டேவிஸ் இவங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்த அந்த இடத்துலலாம் பில்லிங்ஸோட இன்னிங்ஸை நம்ம பார்த்தோம். அண்ட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன் அப்படின்னாவே டாப் ஆர்டர் சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும். மிடில் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ரீசெண்டாக அந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து நடக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இடத்துல பில்லிங்ஸை கொஞ்சம் யோசிக்கலாம். பட் அல்சாப் அந்த சைடு ஓப்பன் பண்ணுற அந்த இடத்துல விக்கெட் கீப்பர்ஸ் யாருன்னா அப்போ யோசித்து தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. கில்ஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் கொஞ்சம் லேட்டாக வரார் அப்படிங்கிறது இருக்குது. சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணலாம் டாப் ஆர்டரில். இவர் ஒரு டைனமிக் பிளேயராக நிறைய டைம் இருந்திருக்காரு. இதுவே அவருக்கு பின்னடைவாகவும் இருந்திருக்கு. அந்த தொடர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் செலெக்ஷன் பேஸில் அவருக்கு கொடுக்கல. அதனால் பெருசாக பண்ண முடியாமல் போச்சு. கண்டிப்பாக எங்கே வந்தாலும் அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாரு. இப்போ இருக்கிற ஃபார்ம் நல்லா இருக்குது. போன போட்டியிலே சூப்பராக விளையாண்டார். டான் கிறிஸ்டியன் சூப்பரான ஆல்ரவுண்டர் பார்க்கலாம். எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது கோச் கம் பிளேயர் அப்படிங்கிறதுனால. கிறிஸ் கிரீனு, ஆண்ட்ரூஸ் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. கிறிஸ்டியன், க்ரீனு அண்ட் ஆண்ட்ரூஸ் பவுல் பேஸில் நல்லா பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சிட்னி தண்டர் இந்த 5 bowler ஸ்டிக் அப்படிங்கிறது இந்த சீரியஸில் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு சீரியஸ்லேயும் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த சீரியஸில் 5 bowler ஸ்டிக் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் போகிறாங்க. ஓரளவுக்கு இது வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு. லாக்கி ஃபர்கூசன், வெஸ் ஆகர் 2 பேருமே சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காங்க. வெஸ் ஆகர் விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருக்குது. வந்த போட்டியில் ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொத்தாக எடுத்தார். அடுத்தடுத்த போட்டிகள் அதை பண்ண முடிஞ்சது. போன போட்டியில் கொஞ்சம் டவுனாக ஆனாங்க. அது பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி ஒரு சில போட்டிகளில் நடக்கிறது தான். கண்டிப்பாக டீசன்ட் பவுலர்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. லாக்கியோட எக்ஸ்ட்ரா பேஸ் விக்கெட் எடுத்து கொடுக்குது. 2 டீம்ஸுமே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. கீப் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. டாப் 4 2 சைடுமே பாருங்கள். மொத்தம் 8 பேரில் 6 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 12 பேர் அப்படிங்கிற அந்த லாஜிக்கில் 8 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க 2 பக்கமே. ஸோ அதனால் ஆஃப் பிரேக் பவுலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு தோணுது. மேபி மேட்சை பேஸில் இல்லை சைட் பவுண்டரிஸ் சின்னது பெருசு இப்படி இருந்ததுன்னா அப்போ அந்த பவுலிங் ஆப்ஷனில் அப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாது. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கூட இந்த பவுண்டரி டைமென்ஷன் எந்த பக்கம் பெருசாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி பவுல் பண்ண வச்சு அவங்கள விக்கெட் எடுக்க வைக்கலாம். ஸோ இது முக்கியமாக இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். பிச் ஃபேக்டர் அப்படிங்கிறது கூட எங்கேயாவது பிக்சர் கிடச்சிருது, அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அந்த பிச்சை என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்புகிறீங்க. அதுக்கு நான் கூட சில நேரங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சாரி. ஆனால் அது எனக்கு பத்தாது. எங்கேயாவது லைவாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது அந்த சைட் பவுண்டரிஸோட டைமென்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம். இந்த போட்டியே நம்ம ஆஃப் பிரேக் பவுலர்னு யோசித்து போகலாம். பட் இன்னொரு பாயிண்டில் யோசிக்கும்போது ஒருவேளை பவுண்டரி டைமென்ஷன் சின்னது பெருசுங்கும்போது அப்போ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் லெக்கியும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு பாயிண்டில் ஹீட்டோட ஹோம் அப்படிங்கிறதுனால
கண்டிப்பாக வந்து ஒரு சைடு பவுண்டரி சின்னது பெருசுன்னு தான் வைப்பாங்க. ஏன்னா லெக்கி அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை தான் வச்சுருக்காங்க. ஆஃப் பிரேக் பவுலிங் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம், ஆப்ஷன் பேஸில் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு பேட்டர் பேஸில் இருக்கிற பவுலிங் ஆப்ஷன், அடிஷ்னல் ஆப்ஷன். பட் வச்சுருக்கிறது வந்து லெக்கி அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. இவங்க லெஃப்ட் ஹேண்டராக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு சைடு சின்னது பெருசுங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இன்றைக்கி ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். பார்க்கணும். இருந்தாலும் இந்த சைடு பேட்டிங் டெப்த்துன்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே டாம் ஆண்ட்ரூஸ் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. பட் எந்தளவுக்கு குவாலிட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற அந்த இடத்துல கொஞ்சம் டவுனாக பார்க்குறேன். சாம்ஸ் இருக்கும்போது ஒரு பலம் இருந்தது. சில நேரங்கள் அவர் அடித்தார், நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆனார், அது இல்லைன்னு சொல்ல. இருந்தால் கூட அந்த இடத்துல டான் கிறிஸ்டியனை வச்சு பார்க்கும்போது முன்ன இருந்த அளவுக்கு கிறிஸ்டியன் நல்லா பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இங்கே ஏற்படுத்துது. பட் இந்த சைடும் பார்க்கும்போது நேம் வைஸ் பெட்டராக இருக்கிறாங்க. மெக்ஸ்வீனி, ரென்சா, பிரியண்ட், வால்டர். பட் ரென்சாவோட ஃபெயிலியர் கொஞ்சம் இருக்குது. முன்ரோ டாப் ஆர்டரில் ஃபெயிலியர் கொடுக்குறாரு. ஸோ அதில் வார்னர் கொஞ்சம் பெட்டராக இருக்கார். ஸோ அந்த பேஸில் தண்டருக்கு டாப் ஆர்டர் சின்னதாக அட்வான்டேஜ். ரூதர்ஃபோர்டு, வார்னரு, பில்லிங்ஸு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பெட்டராக விளாண்டா தண்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதாவும் பார்க்குறேன். பவுலிங் பேஸில் கண்ட்ரோல் இருக்கிற பவுலர்ஸ் தண்டர்கிட்ட இருக்காங்க. டான் கிறிஸ்டியன் எப்படி பண்ணாருன்னு அதை மட்டும் பார்க்கணும். பட் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் பெருசாலாம் மாறிடாது. நிறைய ப்ராக்டிஸில் தான் இருக்கார். அவர் வர்றேன்னு சொல்கிறாருன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாரு அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன். அண்ட் இந்த பக்கம் கொஞ்சம் கண்ட்ரோல் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் ஹீட்டோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஈக்குவலாக பார்க்குறாங்க ரெண்டு டீமையுமே. அண்ட் நியூ பாலை யார் எடுத்துக்கிறா? ஸ்பென்சர் ஜான்சன் அண்டு ஜேவியர் பேலட். நேசர் வந்தால் நேசருக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் குழப்பமான சூழல் தான். ஏன்னா நேசர் நிறைய நேரங்களில் நியூ பால் எடுத்து வீசுவார், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. போல் வால்டருக்கு இந்த வகையில் கொஞ்சம் குறைகலாம் ஓவரு, அதை பார்க்கணும். நேசர் பாசிபிளாக பவர் சர்ச்சில் வருவார், அதை பார்க்கணும். பவர் சர்ச்சில் பாசிபிளாக ஜான்சன் அண்டு நேசர் வீசலாம். நிறைய நேரங்களில் நேசர் இருக்கும்போது கூட அவருக்கான முழுமையான கோட்டா இல்லாமல் இருக்குது. ரீசன் சீரியஸில் நம்ம பார்க்கும்போது அதுக்கு காரணம் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடலாம் அப்படிங்கிறதும். யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இப்போ ஜான்சன் அண்ட் பார்லட்டுக்கு ஓவர் குறைக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. ஓவர் சீஸுங்கிறதுனால பவுல் வால்டருக்கு சில ஓவர் கொடுத்தே ஆகணும். ஸ்வெப்சன், குகன்மேன் நல்லா வீசுகிறாங்க, கண்டிஷன் ஸ்பின்னாக இருக்குதுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு போய் ஆகணும். இந்த மாதிரி இடத்துல நேசரோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். அது கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நேசர் வந்தோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் இதை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. தண்டர் பொறுத்த வரைக்கும் 5 பால் ஸ்டிக்கு தான். நியூ பாலை வந்து வெஸ்ஸாகர் அண்ட் லாக்கி ஃபோகஸன் எடுத்துக்கலாம். கண்டிஷன் பேஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால். இல்லைன்னா லாக்கி ஃபோகஸன் க்ரீன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. க்ரீனை லேட்டாக வச்சு கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், தப்பே கிடையாது. இதுக்கு காரணம் முக்கியமாக நான் என்ன யோசிக்கிறேன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எந்த இடத்துல வேணாலும் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் க்ரீனை வச்சு. ஸோ அதனால் அங்கே ப்ராப்ளம் இல்லை. ரீசெண்டாக க்ரீன் அந்த நியூ பாலையும் எடுத்துக்கல, அதை பார்க்குறோம். அதனால் லாக்கி அண்ட் வெஸ்ஸாகர் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நோ ப்ராப்ளம், க்ரீன் அப்படின்ற மாதிரி வித் ஃபெர்குசன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆண்ட்ரூஸு அப்பப்போ ஒரு ஓவர் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. தேவைப்பட்ட சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டோட பவுலிங். 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஆண்ட்ரூஸ் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, டஃப்பாக இருக்கும். அந்த இடத்துல சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டோட ஒரு சில ஓவர் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் ஹீட் சைடு கொஞ்சம் ஹெவி தான் பார்க்கணும். அண்டு ஸ்வெப்சன், குகன்மேனோட ஓவர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற இடத்துல மட்டும் அதிகமாக இருக்கும். பார்லட்டு அண்ட் ஜான்சன் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே விக்கெட் டேக்கிங் மிஷின்கிற மாதிரி அந்த விக்கெட் டேக்கிங் வச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கான ஃபுல் கோட்டாக கிடச்சிரும். வால்டர் அண்டு பார்லட்டை எண்டில் எதிர்பார்க்கணும். பட் பார்க்கணும் ஆன் டைமில் நேசர் எண்டில் வரலாம். அதே நேரத்தில் நேசரை பவர் சர்ச்சில் பயன்படுத்தினாங்கன்னா ஜான்சன் எண்டில் வரலாம். இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி 5 பால் ஸ்டிக்கு, தேவைப்பட்ட ரூதர்ஃபோர்டு அண்ட் எண்டோரில் லாக்கி ஃபெர்குசன், வெஸ்ஸாகர். பிரிஸ்பன் ஹீட் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது தண்டரோட கிட்டத்தட்ட டபுள் மடங்குங்கிற அளவுக்கு பிரிஸ்பன் ஹீட் இருந்திருக்காங்க. இப்போதைக்கு தண்டரோட வீக்னஸ் டாப் ஆர்டரில் பேன்கிராஃப்ட் இல்லை. அந்த இடத்துல நிக்கிட்டா ராஸ் வராரு, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் சாம்ஸ் இல்லாமல் டான் கிறிஸ்டியன் வராரு. இதை பார்க்கும்போது ஹீட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா பார்க்குறேன். ஓவராலாக ஒரு சின்ன மைண்ட் செட் டவுன் ஆகலாம். போன போட்டியில் அந்த அடிப்பட்டதுக்கப்புறம் டவுன் ஆகாமல் ஜெயித்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் தண்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல ஓகே. பட் இருந்தால் கூட ஹீட்டுக்கான அட்வான்டேஜ் இங்கே நான் பார்க்குறேன். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஹீட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த 2 டீமும் மோதும் போது ஓரளவுக்கு ஹை ஸ்கோரிங்காகவே இருந்திருக்கு. ஸோ அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஹீட் வந்து பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 161 இந்த ரேஞ்சில் கூட போய் ஜெயிச்சிருக்காங்க. அதே தண்டரை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் ஸ்கோர் ஹையாக பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல தண்டர் டவுன் ஆகிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், பிரிஸ்பன் ஹீட் ஹை ஸ்கோரிங்க்கு போயிட்டால் தண்டர் காலி அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் வின்ஸ் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க பாருங்கள். அண்டு தண்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஓவராலாக. ரீசண்டாக நல்லா இன்னும் ஒரே ஒரு போட்டி மட்டும் தோற்றுருக்காங்க இந்த சீரியஸை பொறுத்தவரை. டாப் 10 மேட்சஸ் இந்த 2 டீம் கடையில் பாருங்கள். ஹீட் ரீசெண்டாக இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி தண்டர் பயங்கரமாக கண்டினியூஸாக இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஹீட் 2 போட்டி, அதுக்கு முன்னாடி தண்டர். ஸோ அப்படி தான் இருந்திருக்கு. அப்படியே பல்காக இவங்க ஜெயிப்பாங்க, பல்காக அவங்க ஜெயிப்பாங்க, அப்படி போயிருக்கு. இப்போ அட்வான்டேஜ் ஹீட்டுக்குன்னு நான் யோசிக்கிறேன். ரீசன்ட் மேட்சஸ் வின் அந்த பேஸில் இருந்தால் கூட சேஸ் பண்ணுற டீம் கூட ஜெயிக்கும்னு நான் சொல்லுவேன். டாப் 14 மைண்டில் டாம் அல்சாப் மேலே விக்கெட் கீப்பராக அவர் இருக்கார். பில்லிங்ஸாக இவரான கொஞ்சம் பில்லிங்ஸை விட அல்சாப்புக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஓப்பனர் அப்படிங்கிறதுனால. மெக்ஸ்வீனி டீசெண்டான பிளேயர், இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், போலிங் பேஸில் கூட அவர் வரலாம். ஒருவேளை பேட்டர் பேஸ்லேயே போகிறாங்க, நேசருக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா மெக்ஸ்வீனிக்கான போலிங் தான் கிடைக்கும். சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு போலிங் பேஸில் ஒரு சில ஓவர் இருக்கலாம். மேட்டன்ஸா, பில்லிங்ஸு, பவுல் வால்டர், நேசர் இவங்கெல்லாம் மிடில் பேஸில் பேட்டிங் பேஸில் கன்சிடரபிள். அதில் பவுல் வால்டர், நேசர் பவுலிங்லேயே இருக்காங்க. டேன் கிறிஸ்டியன், ஜாவியர் பேலட்டு, க்ரீனு இவங்கெல்லாம் மறுபடியும் பவுலிங் ஆல்ரவுண்டர் சைடு வச்சாகணும். இவங்களாம் ஓவர்ஸ் பேஸில் நிறைய போடுவாங்க, முழுமையாக வீசுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன், லாக்கி ஃபர்குசன், குகன்மேன் அண்டு வெஸ்டாகர் இவங்களோட பவுலிங் குறிப்பாக எண்ட் ஓவர்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக பார்க்குறேன் குகன்மேனை தவிர்த்து. குகன்மேனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீச முடியும். ஸ்வெப்சனுக்கு ஓவர் அவர் யோசிக்கலாம் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் பேஸில். ஏன்னா ஸ்வெப்சன் அவ்வளோவா விக்கெட் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் கண்ட்ரோல் பேஸில் குகன்மேன் இருக்கார். பாசிபிளாக 2 விக்கெட்ஸ் எடுத்தால் டீமுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற இடத்துல யோசிக்கணும். பிக் பேஸில் அல்சாப்பா குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அது காரணம் கடந்த போட்டிகளில் விளையாடலை ஆரம்பத்தில் இருந்தாலும். ஸோ அவரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இப்போ விக்கெட் கீப்பராக அவரை எடுத்து ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பார்க்குறோம். ரூதர்ஃபோர்டு இந்த போட்டியில் கண்டிப்பாக உள்ளே வருவார்னு தோணுது. நான் கேப்டன் ரேஞ்சு கூட நான் யோசிக்கிறேன். மைக்கேல் நேசர் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, ஆன் டைமில் கொஞ்சம் பிக் பேஸில் அதிகமாகலாம். டாம் ஆண்ட்ரூஸை பிக் பண்ணுறது குறைவாக இருந்திருக்கு. ஒருவேளை பவுண்டரி டைமென்ஷன் சின்னது பெருசு அப்படின்ற மாதிரி இடத்துல இருந்தால் ஆண்ட்ரூஸ் பெஸ்ட்டாக பண்ணலாம். வார்னரு, பேர்லெட்டு, க்ரீனை நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவான சாய்ஸஸ் தான் பார்க்குற எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. க்ரீனு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணுவார், அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் வந்தால் டீசெண்டாக பண்ண முடியும். கேச்சிங் பொசிஷன் நிற்கிறார். இது மாதிரி விஷயத்தை யோசிச்சு ஓகேவா யோசிக்கலாம். மெக்ஸ்வீனி, ரூதர்ஃபோர்டு, பவுல் வால்டர் இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். மெக்ஸ்வீனி பவுல் பண்ணலான்னு தோணுது, பட் ஆன் டைமில் பார்க்கணும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் யோசிக்கணும். அப்படி வீசினாலும் 1-2 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அதையும் யோசிக்க வேண்டாம். பட் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ஆகலாம். இவர் கண்டிப்பாக ஆப்ஷனில் வருவார், பவுலிங் ஆப்ஷனில். ஒரு சில ஓவர் கடத்துறதுக்காகவாவது பயன்படுத்தலாம், அதில் விக்கெட் சொல்லுறது நமக்கு பாசிட்டிவாக அமையலாம். பவுல் வால்டர் டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும், அண்ட் பேட்டிங் பேஸில் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். இது வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணலை, பட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நான் யோசிக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் மெக்ஸ்வீனி, வைஸ் கேப்டன் ரூதர்ஃபோர்டு. அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறனால ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. வார்னர் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு, அவரோட கேமுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்ட் கிடச்சா கூட கன்வெர்ட் பண்ணலை, அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு யோசனை இருந்தது. ஒரு இடத்துல ஷோ கிரவுண்டு எப்பயுமே ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்ல அவுட்புட்டை கொடுத்துருக்கு. பெருசாக கொண்டு போக முடியாது, பட் ஸ்டெபிலிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு இடத்துல நின்றுட்டே இருந்தால் கொஞ்சம் அடிக்க போகலாம். அந்த ஒரு விஷயத்தில் அதை சக்ஸஸ் பண்ணார். அதுலேருந்து அவர் கொஞ்சம் கேமுக்குள்ளே வர்ற ஃபீல் இருக்குது, வந்துட்டார். ஸோ மெக்ஸ்வீனி, ரூதர்ஃபோர்டு இது அப்படியே வார்னர் சைடு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கிராண்ட் லீக்கில் தான் நான் வார்னரை ட்ரை பண்ண சொல்லுவேன். ரிஸ்க் சாய்ஸ் தான். இனிமேல் கொஞ்சம் கேம்ஸ் விளாண்டு அவர் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாரான்னு பார்த்துட்டு அவர் கேப்டனாக ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பவுலர் சைடுன்னு போகணும்னு நினச்சிங்கனாலும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இங்கே ஜான்சன் நல்லா பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ற அந்த பேஸில். அண்ட் எந்த இடத்துல அந்த பேட்டர் யூனிட் வீக்காக இருக்காங்க அங்கே இருக்கிற பவுலர்ஸை கொஞ்சம் கேப்டனாக ட்ரை பண்ணுறது பெட்டராக நான் யோசிக்கிறேன். அண்ட் எண்டில் கொஞ்சம் குயிக்காக ஆடணுங்கிற பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க, அதனால் எண்டோர் வீசுகிற பவுலர்ஸாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.